இன்னைக்கு நான் 15 புள்ளி கோலம் போட போறேன் பேபி. 15 புள்ளி கோலமா? 5 மணிக்கு சங்கீதா கோலம் போட வந்தாரு, விடிஞ்சிடுச்சு. சாணி வச்சு பூ வைக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரி நாற்று, மிளகா நாற்று எல்லாமே வாங்குவோம். காலிஃப்ளவர் நம்ம வீட்டில் வைக்க போறோம். நான் தக்காளி நாற்று, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் செடி தான் நடப்புறோம். பேபி ஒரே டைம் இவ்வளோ வேலை ஹார்டா பண்ணக்கூடாது பேபி, கொஞ்சம் மூச்சு வாங்கி பொறுமையா செய். கத்திரிக்காய் செடி நட்டாச்சு, லைனா நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரமா ஏஞ்சிருக்கா கோலம் போடலான்னு சொல்லிட்டேன். போன வருஷம் வாங்கினா கலர் கோலம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோலத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோலம் போட போறோம். நான் வந்து 4 மணிக்கெல்லாம் எழுப்பு சொன்னேன் அம்மாவை. 5 மணிக்கு எழுப்பியிருக்காங்க. ஆமா, 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சுன்னா நாங்கள் ஃப்ரீஸ் ஆயிடுவோம் போல. 5 மணிக்கு ஏஞ்சிருக்கிறதுக்கு செம்ம குளிருது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா இங்க அதிக மரம் வேற இருக்கிறதுனால நல்லா குளிர் தானே தெரியல, பயங்கர குளிர். ஆனா இருட்டாதான் இருக்கு, பயங்கர இருட்டா இருக்கு. அம்மா சாணி கரைச்சி தெளிச்சிட்டாங்க, நம்ம அழகா பெருக்கிட்டு கோலம் போடலாம். ஓகே, மண்ணு தரையில நீதான் கோலம் போடணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ இருட்டில் சங்கீதா கோலம் போட போறாரு. இன்னைக்கு இருட்டோட ஏஞ்சிருக்கா இல்லையா? இன்னைக்கு நான் 15 புள்ளி கோலம் போட போறேன் பேபி. 15 புள்ளி கோலமா? ஆமா, புள்ளி வச்சு கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா காரணி பட்டியறேன், சின்ன சின்னதா போடுறேன். இங்க நல்லா மண் தர பெருசா இருக்கு பாத்தியா. 15 அச்சுல புள்ளி வச்சு 15 புள்ளியே உனக்கு நேரம் வைக்க தெரியாது. சரி ஓகே, இன்னைக்கு நான் பார்க்க போறேன். இன்னைக்கு புள்ளி நேரம் வச்சு கத்துக்க ட்ரை பண்ணுவோமே. ஓகே ஓகே, ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். காலையில எழுந்து சங்கீதா வந்து கோலம் போடுறேன்னு வந்தாரு. புள்ளி வச்சு அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டுறேன். அதுக்கு அத்தையே கோலம் போட்டுறாங்க. எங்க அம்மா தான் கோலம் போடுவாங்க, நான் கோலம் அதிகமா போட்டது கிடையாது. அதனால தான் இந்த ஸ்டார் கோலத்தோட வேற எதுவும் எனக்கு தெரியல. சூப்பரா புள்ளி வச்சோமா, நான் கோலம் போடுறேன் பாருங்க. இந்த கார்னர் இருக்குல்லம்மா, இந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் இப்படி இழுத்துக்கோ, கட்டம் போட்டு அப்புறம் 4 புள்ளி தான் கணக்கு உனக்கு. இங்க இருந்து 1 2 3 4 அங்கேயா. அப்புறம் இந்த புள்ளில இருந்து இப்படி, இந்த புள்ளில இருந்து இப்படி 3 புள்ளி, இந்த 2 புள்ளியில போட்டு இதுல இப்படி போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணணும். வெளியெல்லாம் புள்ளி கிடையாது. அம்மா பால் வாங்கி வர போறாங்களா, புள்ளி வச்சு குத்துட்டா. இதுக்கப்புறம் சங்கீதா நான் கோலம் போட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ண மட்டும் வா. சரி சரி, இவர் போடுற கோலத்துக்கு கலர் பண்றதுக்கு அப்பரண்டிஸ் வேற. சரி வர என்ன பேபி, ஒரு 2 கோடி இடம் பார்க்கணும். நானா அப்படியே நானே சூப்பரா போட்டுருவேன் அப்படியே. நான் கோலம் போட்டா அப்புறம் எனக்கு என்னதான் வேலை? மாய் பேசுறல நீ. இதான் சூப்பரா போட்டாச்சா, அதே மாதிரி போட்டு எல்லா பக்கம் போட்டுலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா கடகடன்னு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய கோலமா? சரி சரி. இல்ல நம்ம வீட்லயும் அழகா பெரிய பெரிய கோலம் போட்டு கத்துக்கினா தான் பேபி அப்புறம் போடவே முடியும். சரி சரி, கோலமே போடக்கூடாது. இதுக்கப்புறம் பெரிய பெரிய கோலம் தான் போடணும். மார்கழி மாசம்னாலே பெரிய கோலம் போடுறது தான் கான்செப்டே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எவ்வளவு பெரிய கோலம் போட்டாருன்னு. இந்த மாதிரி புள்ளி நடுமத்துல இருக்க போல இருக்க. இப்படி ஜாயின் பண்ணனும். ஓகே, ஜாயின் பண்ணு. இது நேரா ஒரு கோடு போட்டு இது இப்படி ஜாயின் பண்ணு. ஓகே, நான் சங்கீதா நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இதா. நான் புள்ளி வச்சு கோலம் நிறைய போடுவேன். ஆனா இன்னைக்கு பூ கோலம் போட கோலம் போடுவல. அம்மா சிக்கு கோலம் நிறைய கோலம் தான் தெரியும். பூக்கோளம் நல்லா இருக்கான். சங்கீதா அத்தை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க உனக்கு. ஜாலிதா கலர்லாம் எது நம்ம அழகா கலர் கொடுக்கலாம். எல்லாமே போட்டு செஞ்சுட்டாங்க. சூப்பரா போட்டுருக்கேன். இது மாதிரி எங்க அம்மாவே பாராட்டினாதான் உண்டு.
சரி சரி ஒரு நாளா இது சொல்லியிருக்கேன் பேபி. நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நானே. முக்கணு கலாய்க்கு. அதுலதான் கோலம் வந்து கோலம் போட்டு வந்து காட்டிட்டியா? கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதா கோலமாவே வந்து ஒரு 3 கலர் தான் இருக்கு. 3 கலர் 4 கலர் தான். 3 கலர். ஏய் 3 கலர் தான் சங்கீதா இருக்கு. இல்ல பேபி, எல்லாமே இது பூரா பச்சை கலர் மாதிரி. சரி. ஆனா கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமா இருக்கு. ஆனா ஒரே கலர் மாதிரி தான் தெரியுது. ஆமா அது ஒரே கலர் மாதிரி தான் இருக்கு. கிரீன் கலரு, இது ஒரு ப்ளூ கலரு, இது வந்து ஒரு மயில் கலர். எல்லாமே வித்தியாசம் தான். கொஞ்சம் கொஞ்சம் இது டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்கு. இது கரும்பு கலர், இது ரெட் கலர். சரி அது ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு இல்ல, இது கொஞ்சம் வேற கலர் பிங்க் கலரு, இது கொஞ்சம் ரெட் கலரு. கலரே தெரிய மாட்டேங்குது சங்கீதா, எல்லாம் ஒரே கலர் மாதிரி தெரியுது. என்ன பண்றதப்ப? சரி இருக்கிறத வச்சு போடு, மினிமம் கலர் யூஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கொஞ்சம் கலர் வச்சு கலர் போட ஆரம்பிச்சிட்டாரு சங்கீதா. ஆமா தம்பி. கடை கடைன்னு போட சங்கீதா. கலர் கலரா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இருக்கிறதே 3 கலர் தான் நினைக்கிறேன். அதை வச்சு போடு. எல்லா பூவும் ஒரே கலர் கொடுத்துடலாம். சரி நடுவில் இருந்து வேற கலர் கொடுத்தா வேலை முடிஞ்சுது. ஓகே. இது ஒரு நீளம் இருக்கு. அந்த இது கரும்பு கலர் கொடுக்கலாம் அவ்வளோதான். கரும்பு கலர் இங்க கொடுத்துடலாமா? சங்கீதா நீ கலர் போடு சங்கீதா, வாய் பேசாத சங்கீதா. பிளான் பண்ணி செய்யணும். ஆமா செஞ்சாலும் கீழே கொடுக்கும். உனக்கு ஹெல்ப்புக்கு வேற அத்தை வந்துட்டாங்க. ஜாலியா இருக்குல்ல? போடு போடு போடு. தனியா போறதை விட. ஃப்ரெண்ட்ஸ் 5 மணிக்கு சங்கீதா கோலம் போட வந்தாரு, விடிஞ்சிடுச்சு. விடிந்தே விட்டானே. நான் ஒரு 1/2 மணி நேரத்தை வீணாக்கிட்டேன். ஆமா விடிந்தே விட்டாங்கண்ணே சொல்ற மாதிரி நல்லா விடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோலம் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு. நிறைய கலர் இல்லாததுனால மினிமமான கலர் வச்சு சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காங்க கோலம். ஒரே கலரே வந்து பார்த்தனா கொடுத்தாச்சு. சூப்பரா நல்லா தானே இருக்கு, அழகா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோலம் பார்க்கறதுக்கு வேற லெவலாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக கலர் அடித்தோடனே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கலர் வாங்கிட்டான்னு கேட்டேன், வாங்கி தரவே இல்லை. இருக்கிற கலர் வச்சு இருக்கிற கலர் வச்சு போட்டு அதில் வெள்ளை கலர் டிசைன் கொடுத்து மேட்ச் பண்ணி வச்சு. நல்லா இருக்கா? ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கோலம் போட்டாச்சு. இப்போ வந்து சாணியும் பூசணி பூவும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் சங்கீதா. சரி வீட்டில் பூசணி பூ செடி இருக்கு. ம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு. அம்மா வந்து பூசணி பூ பறிச்சுட்டு வர போயிருக்காங்க. கோலம் போட்டு நடுவில் வந்து சாணி உருட்டி அது மேல வந்து பூசணி பூ செம்பருத்தி பூ. லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன்ல நம்ம வீட்டுல, அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, சாமி படைக்கணும் காலையில 4 மணி 5 மணிக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சு சாமி படைக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க, சாமி கும்பிடணும்னு. ஆனா இந்த சைடு அது மாதிரிலாம் நாங்க செய்யறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நிறைய வீடியோ எல்லாம் பாக்குறேன் செய்யறாங்க. எங்க வீட்டுல எல்லாம் இது மாதிரி பண்ணி பழக்கமே இல்லை. அதனால தான் அதெல்லாம் நான் வந்து பண்றது இல்ல. நம்ம வீட்டுல என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது. ஆமா அழகா கோலம் போட்டு கலர் கொடுத்தாச்சு. நான் கூட எங்க கலர் வந்து நல்லா இருக்காதான்னு பார்த்தா ஒரே கலரா கொடுக்குறேன். இருக்கிற கலர் வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி போட்டாச்சு. ஆமா இந்த கரும்பு கலர் தான் இந்த இடத்துல கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. கரும்பு கலரு இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா போட்டேன். நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு சங்கீதா. நடுவுல வைமா சாணி வச்சு பூ வைக்கணும். பூசணி பூ, இது சின்ன பூ இருக்குல்ல, இன்னொரு பெரிய பூ இருக்கும். அதை பறிச்சு வச்சுன்னா கோலமே அப்படியே சூப்பரா இருக்கும். அது பரங்கிக்காய் தானே? அது பரங்கிக்காய் பூ. இதான் மார்கழி மாசம் கோலத்திலே நான் பெஸ்டா போட்ட கோலம். பெரிய கோலம் பெருசா போட்டேன். சரி சங்கீதா செடி வாங்கிட்டு வரணும் சங்கீதா. போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அது களைக்கொத்து அப்படியே இருக்கு. போயிட்டு மிளகாய் செடியும் கத்திரி செடி வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு நட்டுடலாம். நாளைக்கு ஊருக்கு போகணும், நம்ம காலையிலே கிளம்பி ஊருக்கு போகணும். சரி இன்னைக்கு நம்மளால செடியெல்லாம் நட்டுட்டு போயிட்டு காலையிலே கிளம்பி போகணுமா? இன்னைக்கு போக கூடாது, ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டை விட மாட்டாங்களே. காலைல செம பண்ணி போயிடு. கார்ல தானே போற நீ? எங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை போக கூட சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அனுப்ப மாட்டாங்க. புதன்கிழமை பிறந்த பொண்ணு போக கூடாது சொல்லுவாங்க. என்னைக்குதான் ஊருக்கு? சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் அனுப்புவாங்க. திங்கக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் வரலாம் போகலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுவும் திங்கக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருது, செவ்வாய்க்கிழமை அம்மா வருதுன்னா அமாவாசை வருதுன்னு வச்சுக்கேன். திங்கக்கிழமை வரக்கூடாது, அமாவாசை எதிர்க்க வச்சு வரக்கூடாதுன்னு. அமாவாசை மறுநாளும் வந்து போகக்கூடாது வரக்கூடாதுன்னு. அன்னைக்கு அஷ்டமி பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு காசு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால நாளைக்கு காலைல தான் அனுப்புவாங்க நம்மள. ஓகே இப்போ செடி வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம்.
நான் கோலம் போட்டு அழகா இதெல்லாம் பெருக்கி கூட்டி வச்சுட்டேன். டீ அம்மா போட்டாங்க, டீயும் குடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அம்மா வேலை தான் வீட்டுல. நான் போயிட்டு செடி வாங்கிட்டு வர போறேன். செடி வாங்கி நம்ம பின்னாடி களைலாம் வந்து பாத்தீங்கன்னா கொத்திடலாம். களை கொத்தி நம்ம செடி நடுறதுக்கான வேலை எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம பனி. மணி பாத்தீங்கன்னா 7:47 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 7:58 ஆக போகுது. 8 மணி வரைக்கும் இங்க பனி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் சூரியன் லைட்டா வந்திருக்காரு. ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வேலை செய்வாங்களா, சரி இப்ப வந்து முடிச்சிட்டு இருந்தா நானும் வரேன், அதனால எங்க கூட கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. நம்ம எங்கம்மா போறோம்? செடி வாங்க போறியா? செடி வாங்கி இவரே தான் நடுவாரா? செடி வாங்கி நானே நடுறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க நெல் பயிரை வந்து பாத்தீங்கன்னா மயில் சாப்பிட்டுட்டு இருக்கு. ரோட்ல போறோம், கும்பலா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு மயில் பாருங்க, அழகா வந்து நெல்லு சாப்பிடுது பேபி. கோழி மாதிரி எல்லாம் வந்து மயில் ஃபுல் நெல்லு சாப்பிடுறாங்க. 1 2 3 4 5 பேபி. ஃபுல்லா சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். நெல்லு காலையிலே வந்து 6 மயில் இருக்குது. என்னம்மா அழகாதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா மயில் பார்த்துட்டு அழகா இருக்குமா மயில் அப்படின்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலிஃபிளவர் செடி எல்லாம் போட்டிருக்காங்க அந்த சைடு. காலிஃபிளவர் செடி இன்னும் பூ வரல பேபி, வெறும் செடியா தான் இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலிஃபிளவர் இது. ஆமா இன்னும் பூ வைக்கல. பின்னாடி பாருங்க தெரு எவ்வளவு அழகா இருக்கு. அழகா சிமெண்ட் போட்டு போட்டுக்கறாங்க, அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரோட்ல பூச்செடி வச்சிருக்காங்க. பார்த்து போனோம்னா பார்த்து ஸ்லோவா போ. நர்சரிக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வா, இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி நாற்று, மிளகா நாற்று எல்லாமே வாங்குவோம். வருஷம் வருஷம் இங்கே தான் வந்து வாங்குவோம். ஓ இதுதான் புல்லட் மிளகாவா? இந்த செடி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல இந்த ட்ரே. அது கூட ஒரே லெவலாக தான் இருக்கும். ஓகே, செடி வந்து புடுங்கி கொடுத்துருவீங்களாண்ணா? அட்டை 35 ரூபாய் எதுக்கு? அப்படியா? சரி சரி, புடுங்கி தந்துங்க. 35 ரூபாய் அட்டை வந்து 90 ரூபாய் அட்டை பண்ணுது. ஓகே, கடகடன்னு புடிங்கிட்டாரு. ஆமாம், அந்த மண்ணோட அப்படி குத்தா வேரோட வருது. வேரோட வரணும்ல. ஓ இந்த 90 ரூபாய் இது ஒரு செடி, ஒரு அட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புடிங்கியாச்சு. தெரியல, நீ தான் சொல்லலாம். 2 வாங்கத்தனா 2 வாங்கிக்குவா. கத்திரி இருக்கானா? கத்திரி கொஞ்சம் தந்துருங்க. அவர் அட்டை தான் தருவீங்களா? பாதி. ஆமா, பாதிலாம் தர மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. அதுதான் இப்போ. சரி, மிளகா செடி தான் நிறைய கேட்டாங்க. கத்திரிக்காய் செடி கொஞ்சமா. அப்ப இன்னொன்னு வாங்கிக்கோ. இதே தந்துறீங்களாண்ணா? இது எடுத்துக்கலாமா? கொஞ்சம் பெருசு பெருசாக செடி. சென்ட்ரல் செடி இதாக இப்போ மரக்காட்டு காஞ்சி போ. சூப்பராக இருக்குது. கத்திரி வாங்கிப்போம். நம்ம இந்த செடியை மொட்டை மாடிக்கு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாம். அங்க விதெல்லாம் போட்டோம், அது எப்படி வளருமா நான் தெரியல. 4-5 செடி எடுத்துட்டு போயிடலாம். நம்ம இங்க வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் நட்டுக்கலாம். கத்திரிக்காய் செடியே கொடுங்க. நல்லா அந்த ஒரு இது என்ன கத்திரிக்காய்? நாட்டு கத்திரிக்காய், புல்லு சோம்பு. அங்க இருக்கதெல்லாம் அதுவும் கத்திரிக்காய் தானே? கொஞ்சம் நல்ல செடியா எடுத்து கொடுத்தா. பச்சை கத்திரிக்காய். கத்திரிக்காய் செடியிலே வந்து அந்த நார்மல் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் இருக்கு. பவானி கத்திரிக்காய் அந்த மாதிரி. அது இல்ல, இது வந்து நாட்டு கத்திரிக்காய். இலெல்லாம் கொஞ்சம் சரியில்லைண்ணா. அது ஒன்றாவது வளருமா? சரியாயிடும். உள்ள இருந்து வந்து போய். சரி சரி. இதான் கோஸ் நாத்து. தக்காளி என்ன தக்காளி வேணுமா? தக்காளி அந்த ஓரமா நடுவோம், கொஞ்சமா வேணா வாங்கினாங்க. ஒரு அட்டை வாங்கினா வேஸ்டா போயிடும்ல, கொஞ்சமா தர மாட்டாங்களா? வாங்கினா ஒரு அட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நாத்து அழகா நீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. தக்காளி மட்டும் ஹைட்டா தான் கேட்பாங்க. இதனால இது அந்த ட்ரே தான். அந்த ட்ரே பேபியா, நம்ம விதையெல்லாம் விட்டதுக்கு இங்க வந்து அழகா வாங்கிட்டு போயிடலாம் போல. ஆமா, இங்க வந்து அழகா விளைய வச்சு வச்சிருக்காங்க. ஆனா பாப்போம் நம்ம விதை விட்டது வளருதான். சரி, பாருமா தக்காளி செடி. தக்காளி செடி பாருமா.
முழுசா எடுத்து கொடுங்கண்ணா அப்போ தானே. இது போதும், இந்த வந்து போதும். சும்மா பஞ்சு லைட்டாக தான் போதும் இது. ஒன்றும் பச்சை வச்சு. தக்காளி வாசனை, தக்காளி செடி சூப்பராக செடி வாசனை. ஆமாம், தக்காளி செடி மட்டும் தான் அந்த வாசனை வருதுல்ல. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி செடி. காலிஃப்ளவரும் வாங்க போறோம் இப்போ, எனக்கு வேணும். வேணும். ஆமா, அதெல்லாம் நம்ம வீட்டுல நட்ட காய்க்குமா போது எப்படி ஒரு ஆசையா இருக்கும்ல, அதனால வாங்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் செடி வச்சுட்டு. ஓ, இட்லி கொத்த பூமா, அது அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா. பர்ஸ்டாட்டா இந்த கையில் வச்சுக்கோ. வாவ், சூப்பர். காலிஃப்ளவர் நம்ம வீட்டுல வைக்க போறோம். நான் இங்க கொஞ்சம் வீட்டுல வச்சுட்டு மாடி தோட்டத்துக்கு, ஏன்னா வித்தியாசமா செடி இருந்தா தானே அது பார்க்க நல்லா இருக்கும். அதனால காலிஃப்ளவரும் வாங்குறேன். இங்க பாருங்க, சாமந்தி அழகா போடுறாங்க. சாமந்தி எல்லாம் 200 ரூபாய் ஒரு ட்ரே. அந்த குண்டு பூ பூக்குள்ள மாலை கட்டுற சாமந்தி சூப்பரா இருக்கு செடி, அழகா. முன்னெல்லாம் எங்க வீட்டுல இந்த செடி வச்சிருந்தோம் நாங்க, சாமந்தி எல்லாம். அது அவ்வளவுதான் உங்களுக்கு நாத்து சைஸே, புரியுதா? அதுக்கு மேல வளர எடுத்து போயிட்டாங்க போய். அது அட்டங்க போய் பூ. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நர்சரியில் வந்து எல்லாமே வாங்கியாச்சு. செடி வாங்கிட்டு வந்தாச்சு. வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் செடி. ஆமா, தண்ணியில வச்சா சரியாயிடும். வேறு வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல வச்சு அமுக்கணும். அதுக்கு தான் அந்த ட்ரேவோட வாங்கிருக்கணும். நம்ம ட்ரே வாங்காம அதை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அத்தை போன் அடிச்சு சொல்றாங்க. அப்பவே சொல்ல வேண்டியதானே, அந்த ட்ரேவோட வாங்கி தெரியாது. அப்பதான் சொன்னாரு. அப்புறம் வந்து ஏன் போனாங்க, அது எதுக்கு நகத்து காட்டி வதங்கிட்டாது. வதங்கிட்டு ஊருக்கு வேற எடுத்துன்னு போலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் செடி வந்து பாத்தீங்கன்னா நடணும். அப்பா ஏதாவது வராது, எங்க போய் அவர் எங்க போய் எடுத்துன்னு வர்றாரு வாங்குவல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில செடிலாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இங்க பாருங்க மிளகா நாத்து தான் இப்ப நட போறோம் நாங்க. நல்லா செடி ஹைட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பார்க்கவே. இப்போ ஆமா, முன்னாடி வாங்கி வரும்போது இவ்வளவு ஹைட் இல்ல செய்யுங்க, குட்டை குட்டியா இருக்கும். இப்போ நல்லா ஹைட்டா வந்து புல்லட் மிளகா தான், குண்டு மிளகா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சூப்பரா இடம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம். இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிளகா செடி தான் நட போறோம். இங்க மிளகா செடி நட்டுட்டு அந்த பக்கம் கத்திரி செடி வந்து நல்லா ஓரமா இருக்குல்ல, அதுல வந்து தக்காளி செடி வந்து 4 செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். மிளகா, கத்திரிக்காய், தக்காளி, காலிஃப்ளவர், எது வந்து நிறைய அறுவடை கொடுக்குதுன்னு பார்ப்போம். வரலாமா? கொய்யாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொய்யா மரத்துல இருந்து கொய்யாப்பழம் பறிச்சு கொடுத்தேன். ஜஷிதா சாப்பிட்டுங்கிறாரு. நல்லா இருக்குதாம்மா? ஒரு செடியா வந்து அம்மா பள்ளம் வெட்டின்னு போறாங்க. அந்த குழி பக்கத்துல வச்சிருந்தா வச்சுங்க, அது நடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நட்டுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சனிமூலில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஆமா, 2 வயசுங்க. அழகா வந்து அவங்க அந்த கிண்ணமா போட்டு வச்சிருந்தாங்க ட்ரேல. அது அப்படியே கட்டங்கட்டமா அழகா வேரோட மண்ணோட இருக்கு. நாங்க அந்த ட்ரேவோட வாங்கி வந்துடலாம் தான் பார்த்தோம். ஆனா அவங்க 35 ரூபா சொன்னாங்க அந்த ட்ரே மட்டுமே. அதனால நாங்க செடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா இல்ல, நீ வந்து ட்ரேவா வாங்கி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஊருக்கு எடுத்து போயிருந்துருக்கலாம், மீதி செடி இருந்திருந்தா. ட்ரேல இருந்தா மண்ணுலாம் வீணாவதான் வதங்காம இருந்திருக்கும்ல. பரவாயில்லவா ஃப்ரெண்ட்ஸ்? சனிமூலையிலேருந்து ஒரு செடியை நட ஆரம்பிச்சாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சிடணும், அவ்வளோதானே? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஏணி வந்து பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று வச்சுட்டு வந்துட்டேன். அம்மா பின்னாடியே வந்து தண்ணி ஊற்றி நட்டுக்கிட்டே வராங்க. பேபி பள்ளம் போட்டுட்டே போறாரு ஒரு பக்கம். கடை கடன் நட்டுக்கிட்டே போச்சு, சீக்கிரமா நட்டுறோம். வேலை முடிஞ்சு இது மாதிரி வேலை பார்த்தா ஜசிதா கொய்யாப்பழம் சாப்பிட்றாரு. ஜசிதா டான்ஸ் ஆடுறதுப்பா. என்ன பட்டக்ஸ் ஆகட்டுறா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் பெல்லி டான்ஸ் மாதிரி அவர் புதுசா ஒரு டான்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறாரு. இப்படியே ஆடுறது எங்கடா? என்ன முதல் செடி நடுற பொழுது 2 செடியா ஃப்ரெண்ட்ஸ்? அத்தை 2 லைன் ஃபுல்லா லைனா நட்டாங்க. அடுத்தது வந்து இப்ப சங்கீதாவும் வந்து களத்துல இறங்கிட்டாரு செடி நடுறதுக்கு. சூப்பரா அம்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நட்ட வந்து நல்லா நிக்குது சங்கீதா, சூப்பரா. இப்போ நான் படுத்து போட்டிருக்கல, இது ஃபுல்லாத்தையும் நான் இப்போ நிமித்தி நட்டுடுவேன். நடு பாப்பேன். அப்படி போய் இப்படி யூ-டர்ன் பண்ணின்னு வருவாங்க, நான் அதுக்குள்ளே அங்கே பாதி போயிடுவான். சரி நடு. அதெல்லாம் வந்து குழி வெட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழி வெட்டின பிறகு என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மண்ணு கொஞ்சமாக கரைச்சி சாஃப்ட் ஆக்கிட்டு அப்படியே நாற்றுலாம் நடுவோம்ல சேத்துல, அதே மாதிரி நட்டு கொண்டு சேர்த்து சேத்துல தான் வைக்கணும்.
அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை சேரா கொஞ்சமாக குழப்பிட்டு இதை அப்படியே வச்சு மூடிட வேண்டியதான். ஓகே. ஏன் தெரியுமா, மண்ணு கொஞ்சம் ஹார்டா இருக்குது. இது மாதிரி சேரா இருக்கும்போது தான் அது வந்து அப்படியே வேறு கொஞ்சம் ஈரத்தில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால நம்ம அப்படியே மண்ணு போட்டு வச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது சேர் குழப்பி வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல வளர்றதுக்கு. சரி சரி. என்னம்மா என்ன ஜெஷிதா பண்ற? தண்ணி ஊற்றிடலாம். அப்படியா? செடிக்கு தண்ணி ஊத்துறாராம் சரிங்களா? அவர் வந்து ஹெல்ப் பண்றாராம் போயிட்டு. நான் ஹெல்ப் பண்றேன். செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு தண்ணி ஊத்துறாரு. எத்தனை நேரம் ஆத்தாரு? என்னம்மா? நானு அழகா தண்ணி ஊத்துறேன்றாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் நட்டு இருக்கேன். நான் 6 செடி நட்டக்காட்டி அம்மா அங்கிருந்து இவ்வளவு தூரம் நட்டுன்னு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடியும். மிளகாய் செடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் நடலான்னு இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காலிஃபிளவர் செடி. அப்படியே வெள்ளையா இருக்கு பாருங்க. இலை வந்து பச்சையா இல்லாத வெள்ளையா இருக்கு. இதே மாதிரிதான் முட்டைகோஸ் செடியுமே இருந்தது. கோஸ் இருந்ததுல, கோஸுமே இருந்தது. நான் வந்து பாதியா கேட்டேன். அவங்க வந்து பாதியெல்லாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வாங்கினா ஒரு ட்ரே அது ஃபுல்லாவே வாங்கணுமா. இது வந்து 90 ரூபாய் ஒரு ட்ரே வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய் செடி. சரி எங்க 4 நாளுக்காக வாங்குறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஏன்னா இது வந்து இங்க பாதி நட்டுட்டு நான் மொட்டை மாடியில நடந்துக்கு கொஞ்சம் வீட்டுல நான் பாதி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நம்ம வீட்டுல ட்ரை பண்ண போறோம். அட்லீஸ்ட் ஒரு 2 பூ 3 பூ பூத்தா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 3 பூ பூத்தாலே காசு கிடைச்சிரும் பேபி. ஏன்னா ஒரு பூ 40 ரூபாய் விக்குது இல்ல. சரி நம்ம வாங்கின காசு 2 பூ 3 பூ மேக்ஸிமம் இருந்தாலே கூட போதும். பாக்கலாம், இது நட்டு பாப்போம்னா. இங்க என்ன பிரச்சனைனா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரத்தை பாருங்களா. இங்க பாருங்க பெருசு பெருசா இந்த நத்தை எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இந்த நத்தை என்ன பண்ணுதுன்னா அழகா இந்த செடியெல்லாம் வந்து அப்படியே கடிச்சு அப்படியே கிள்ளி போட்ட கையில கிள்ளி போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 கிள்ளி போடுறது ஃப்ரெண்ட்ஸ், கடிச்சு சாப்பிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வளர மாட்டேங்குது. இருந்தா ஒரு பிரச்சனை. இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு பார்க்கணும். அத்தை வீட்லயே விவசாயம் பண்றாங்க. பேபிய நம்ம மண்ணு இருக்கிறதுக்கு செம்மையா விவசாயம் பண்ணலாம். எவ்வளவு இடம் வீணாக்கி போட்டு வச்சிருக்காங்க பாரு. நடுவுல வாழை மரம் நிறைய, நடுவுல வந்து வாழை மரம் வச்சிருக்காங்க, மாமரம் வச்சிருக்காங்க, தென்னை மரம் வச்சிருக்காங்க. இடம் வந்து சுகுரா பார்டர்ல தென்னை மரம் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஓரமா குப்பை மாட்டு கொட்டை எல்லாம் போட்டு இருந்தாங்கன்னா இன்னுமே 10 சென்ட் மண்ணு இது. அப்படின்னா பாத்துக்க, ஒரு பயிர் வைக்கிற மண்ணுதான் இல்ல. 10 சென்ட் நிலம். நம்ம இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சென்ட் தான் இருக்கும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடு இருக்குல்ல, அதனால நிறைய கொட்டா கட்டத்துக்கு வைக்க போர் போட குப்பை போடன்னு சொல்லிட்டு நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ இருமா வரேன். இப்ப நம்ம விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் இடம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நட போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இடம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பேபி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டுறாரு. அம்மாவும் பில்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி போடுறாங்க. பேபி ஒரே டைம் இவ்வளோ வேலை ஹார்டாக பண்ணக்கூடாது பேபி, கொஞ்சம் மூச்சு வாங்கி பொறுமையாக செய்ய. ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியே நீ. பேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் நிறைய களை கொத்தினாரு. அங்கே இருக்கிற மண்ணுமே பேபி தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உடச்சி எடுத்தாரு. சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு இடம். இது நீட்டு கத்திரி செடி நட்டாலே போதும் இல்லம்மா. சூப்பரா கத்திரிக்காய் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி நட்டாச்சு, லைனா நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல செடி எல்லாமே நட்டாச்சு. இந்த வருஷம் அறுவடைக்கு காத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவல இங்க பாருங்க ஃபுல்லா மிளகாய் செடி ஃபுல்லா நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலி ஓரம் தக்காளி செடி வந்து நடணும். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாக்கி இருக்கு. அந்த சைடு ஃபுல்லாவே காலிஃபிளவர் வந்து நட்டாச்சு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இந்த செடி எல்லாம் நட்டுட்டோம். இதெல்லாம் மீதி நான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மொட்டை மாடியில நடத்துக்கும் மீதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து போய் மொட்டை மாடியிலே நடலாம். விதை விட்டுருக்கேன். விதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வளரும்னு தெரியல. ஆமா விதை நல்லா வளர்ந்ததுன்னா அதையுமே நடலாம். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா செடியெல்லாம் நட்டாச்சு. அடுத்த அப்டேட் நான் எப்போ ஊருக்கு வரணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி காட்டுறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காலைல நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய்.